ஜூன் 2026ல மொத 5 இடத்த பிடிச்ச கார்களை பார்க்கலாம். ஏன் இந்த வீடியோ அப்படின்னு சொன்னா, கார் எடுக்கிறதுல மக்களுக்கு அதிக குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு தான் இந்த டாப் 10 கார்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த கார்ல நீங்க எந்த கார் எடுத்தாலும் பெஸ்ட் காரா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கிற இத்தனை கோடி மக்கள் ரொம்ப விரும்பி வாங்குற இந்த 10 கார் ஏதாவது ஒரு காரணத்தால அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். அந்த காரணத்தால அவங்க அந்த காரை வாங்கியிருப்பாங்க. அதிக மக்கள் அதை ஏன் விரும்பி வாங்குறாங்கன்னா, அது அந்த செக்மெண்ட் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸுக்கு ஏத்ததா இருக்கும். அதனாலதான் அந்த காரோட சேல்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ கார் வாங்கும் போது எந்த காரு எந்த பிராண்ட் போட்டு குழப்பிட்டு கிடக்கிறத விட இந்த டாப் 10 டாப் 5ல இருக்கிற காரை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தா நம்மளுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 5வது பிளேஸ்ல மாருதி எர்டிகா. இது ஜூன் மாசம் 16,111 கார்களை வித்து இருக்குது. 4வது பிளேஸ்ல மாருதி சுசுகில இன்னொரு காரு வேகனாரு. இது எப்பயுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்கும். இப்ப 4வது பிளேஸ்க்கு போய் இருக்குது. இது இந்த மாசம் 16,952 கார்களை வித்து இருக்குது. 3வது இடத்துல மீண்டும் மாருதி சுசுகியோட இன்னொரு காரு செடான் காரு டிசையர். இது இந்த மாசம் 17,899 கார்களை வித்து இருக்குது. எப்பயுமே ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற காரு இந்த டைம் கொஞ்சம் பின்னாடி போயிருக்குது. ஆனா 5th 4th 3rd 3 பிளேஸுமே மாருதி கம்பெனி தான் பிடிச்சிருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. 2வது பிளேஸ்ல டாட்டாவோட நெக்ஸான். இந்த காரு ஜூன் மாசம் 18,335 கார்கள் சேல் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல மீண்டும் ஒரு டாடா கம்பெனி காரு தான், அதுதான் டாடா பஞ்ச். அது ஜூன் மாசம் எத்தனை கார் சேல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டாடா பஞ்ச் பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல 21,006 கார் சேல் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ டாடா கம்பெனியும் அடுத்த 3 பிளேஸ மாருதி கம்பெனியும் பிடிச்சிருக்குது. இந்த காருங்கள்லாம் பெஸ்ட் காரா இருக்கும். மைக்ரோ எஸ்யூவி பாக்குறீங்கன்னாக்க டாடா பஞ்சி வேகனார் பார்க்கலாம். எஸ்யூவி பாக்குறீங்கன்னா நெக்ஸான் பார்க்கலாம். செடான் டைப்ல பார்க்கணும்னா டிசைர் பார்க்கலாம். 7 சீட்டர் பார்க்கணும்னா எர்டிகா பார்க்கலாம். இந்த 5 காருமே நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வச்சு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தேவையான எந்த செக்மெண்ட்ல கார் வேணுமோ அது உங்க விருப்பம். இந்த செக்மெண்ட்ல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா இந்த 5 காரையுமே நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு அடுத்த கார் போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.